ஜின்களின் நிழல். எழுதியவர் மொழியரசு. அத்தியாயம் 1. பிணைக்கும் நிழல்கள். காலிங் பெல் இரவின் அமைதியை கிழித்து கூர்மையாக ஒலித்தது. அரசு தூக்கத்தில் திடுக்கிட்டு எழுந்தான். அவனது மெல்லிய போர்வை கால்களைச் சுற்றி பாம்பை போல பின்னிக் கொண்டிருந்தது. டிஜிட்டல் கடிகாரம் சிவப்பு எண்களில் இரவு 2:17 என காட்டியது. வெளியே தெரிந்த இருள் அவன் வாழ்வில் இப்போது பரவப்போகும் நிழலை நினைவூட்டுவது போல இருந்தது. வா அரசு, அவசரம். புதிய வழக்கு 1. கோகுல் கரகரப்பான குரலில் கூறினார். மாலை வணக்கம் இல்லை, நள்ளிரவு நேரத்திற்கு மன்னிப்பு இல்லை, வா என்ற கட்டளை மட்டுமே அவரிடமிருந்து வெளிப்பட்டது. அரசு முதல் நாள் அணிந்த சட்டையை அவசரமாக அணிந்து கொண்டான். அதில் கிராம்பு சிகரெட்டின் வாசனையும் வறுத்த தின்பண்டங்களின் நெடியும் ஒட்டியிருந்தன. கோகுலின் கருப்பு மகிந்திரா தார் என்ற வாகனத்தின் விளக்குகள் மூடுபனியை கிழித்து ஒளியை பரப்பின. வீதிகளில் வாகனம் விரைந்தபோது பருவக்காற்று மின்கம்பிகளில் ஊசலாடி பயமுறுத்தும் அசையும் நிழல்களை அவை உருவாக்கியது. தொலைவில் ஒரு தெருவில் நாய் ஊளையிட்டது. அந்த ஒலி டிராகுலா படங்களில் வரும் ஓநாய்களின் ஓலத்தைப் போல காற்றில் அச்சுறுத்தலை எதிரொலித்தது. நான் சிறுவனாக இருந்தபோது அம்மா சொல்வாங்க, இரவில் ஆளில்லாத இடத்தை பார்த்து நாய்கள் குரைத்தால் அங்கே பேய்கள் இருக்குமாம். அரசு பேச்சை தொடங்கினான். கோகுல் மௌனமாக இருந்தார். வாகனம் ஒரு வளைவில் திடீரென திரும்பியது. அப்போது பழைய சைக்கிளில் வந்த ஒருவன் வாகனம் வருவதை கவனிக்காமல் குறுக்கே வந்தான். கோகுல் சட்டென வாகனத்தை திருப்பி விபத்தை தவிர்த்தார். அப்போது அரசு கோபத்தில் சைக்கிள்காரனை திட்டினான். ஆனால் கோகுலின் முகத்திலோ எந்த சலனமும் இல்லை. அவர் முகத்தில் வியர்வை மின்ன, கைகள் நடுங்கின. இது தீபாவளியன்று நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பறக்கும் குண்டுகளுக்கு நடுவே சிரித்த கோகுல் இல்லை. இவர் முகம் இன்று பயத்தில் வெளிறியிருக்கிறது. அரசு மனதிற்குள் முணுமுணுத்தான். சிறிது நேரம் இருவரும் பேசவில்லை. மவுனம் அவர்களுக்கு நடுவே ஆடியது. அப்போது அவர்கள் வாகனம் ஒரு பிரமாண்ட மாளிகையின் வாசல் வழியாக நுழைந்தது. மூடுபனியில் எலும்பு கைகளைப் போல உயர்ந்த கோபுரங்கள் நின்றன. பிரெஞ்சு கட்டிடக் கலைஞர்களால் வடிவமைக்கப்பட்ட அந்த மாளிகை பயமுறுத்தும் பிரம்மாண்டத்துடன் காட்சியளித்தது. உள்ளே நுழைந்ததும் 666 என்ற எண்கள் பொறிக்கப்பட்ட 6 கார்கள் கார் நிறுத்துமிடத்தில் வரிசையாக நின்றன. அரசுவின் முதுகில் பாம்பு ஊறுவது போன்ற உணர்வு எழுந்தது. இது பணக்காரரின் வீடா அல்லது அமானுஷ்ய பங்களாவா? அவன் கோகுலிடம் வாய்விட்டு கேட்டான். கோகுல் மவுனத்தை கலைக்கவில்லை. இவரது குரலை விழுங்கிய அந்த அரக்கன் இந்த அரண்மனைக்குள் இருக்கிறானா? அரசு மனதிற்குள் பேசிக்கொண்டான். மாளிகையின் உள்ளே காற்றில் உலோகத்தின் கனம் தெரிந்தது. சுவர்களில் டெக்சகன் வடிவச் செதுக்கல்கள் பதிக்கப்பட்டிருந்தன. ஒரு செதுக்கலை விரலால் தட்டிய போது அது பயமூட்டும் ஒலியை எழுப்பியது. அந்த ஒலி அவன் எலும்புகளுக்குள் ஊர்ந்தது. இது கண்ணாடி இல்லை, ஒப்சிடியன் கல். அரசு முணுமுணுத்தான். கோகுல் உயிரற்றவர் போல நடந்தார். அரசு பாதைகளில் வைக்கப்பட்ட பழம்பொருட்களை பார்த்தான். மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்ட வெங்கலக்கை, கண்ணாடி கண்களுடன் அவனை உற்று பார்க்கும் ஆந்தை, பாம்புகளைப் போல சுழலும் இழுத்துகளுடைய சுருளேடு. இது சமஸ்கிருதம் இல்லை, அதைவிட பழமையானது. அவன் முணுமுணுத்தான். அவற்றை உற்று பார்த்து கொண்டிருந்த போது, இங்கே வா என்ற கோகுலின் குரல் அவனை இடைமறித்தது. அவர் அழைத்த திசையில் ஒரு அறை இருந்தது. அங்கே அரசு சென்றான். உள்ளே நுழைந்ததும் அவன் கண்கள் அங்கிருக்கும் இறந்து கிடப்பவரின் உடலை முதலில் உன்னிப்பாக கவனித்தது. ஒரு மனிதன் பாரசீக நாட்டின் கம்பளத்தில் விழுந்து கிடந்தான். 40 முதல் 45 வயது இருக்கும். வலது கையில் கோல் துப்பாக்கி இருக்கிறது. ஆனால் இடது கையால் சுடப்பட்ட தழும்புகள் தலையில் இடப்பக்கம் தெரிகிறது. கொலையாக அரங்கேறிய நிகழ்வு பின்னர் தற்கொலையாக மாற்றப்பட்டுள்ளது என அரசு நடந்தவற்றை தன் மனக்கண்ணில் காட்சிகளாக கணக்கிடத் தொடங்கினான். பின்னர் அறையை நோட்டமிட்டான். வடக்கு சுவரில் ஒரு ஓவியம் இருந்தது. 19ஆம் நூற்றாண்டு பிரிட்டிஷ் காலாட்படை அதிகாரியின் சீருடையில் ஒருவர் இருந்தார். ஓவியத்தின் கீழே அரசு உற்று பார்த்தான். ஒரு பெயர் பலகை அங்கிருந்தது. அதில் லெப்டினன்ட் ரெஜினால்ட் பாமோர்ட் 1876 என எழுதப்பட்டிருந்தது. பாமோர்ட். அரசு முணுமுணுத்தான். ஓவியத்தின் கண்கள் அவனை பின்தொடர்ந்தன. கோகுல் தன் ரிவால்வரை உயர்த்தினார். நம்மை தவிர வேறு யாரோ இங்கே இருக்கிறார்கள். அவர் முதல் வார்த்தையை கூறினார். மாடியில் காலடி ஓசைகள் தட தட தடவென வேகமாக ஓடுவது போல கேட்டது. கிளம்பு இப்போதே, கோகுல் கத்தினார். திரும்பி பார்த்த அரசு ஓவியத்தின் உதடுகள் புன்னகைப்பதை கண்டான். சத்தம் வந்த திசையை நோக்கி இருவரும் ஓடினர். அது மாளிகையின் பின்புற மாடிப்படிகளுக்கு இட்டுச் சென்றது.
அந்த பகுதி பழைய காலத்தில் மாளிகைக்கு வேலைக்கு வரும் பணியாளர்களுக்காக கட்டப்பட்டது. மூடுபனி அடர்ந்து எதிரே இருப்பது என்னவென்றே தெரியாத அளவுக்கு நிரம்பியிருந்தது. அழுகிய மனம் பயத்துடன் கலந்து ஒரு அச்சுறுத்தும் சூழலை உருவாக்கியது. ஓட்டம் அரசுவின் இதயத் துடிப்பை அதிகரித்தது. மூடுபனியின் அடர்த்தி கோகுலுக்கும் அரசுவுக்கும் மூச்சு விடுவதில் சிரமத்தை ஏற்படுத்தியது. நம்மிடமிருந்து யாரோ தப்பிவிட்டான், அரசு ஏமாற்றத்தில் கூறினான். அவன் போகட்டும், விரைவில் சிக்குவான். இப்போது முக்கியமான ஒருவரை சந்திக்க வேண்டும். கோகுல் மூச்சிரைத்தவாறே கூறி அரசுவை மாளிகையின் இடப்புறம் இருக்கும் மற்றொரு பகுதிக்கு அழைத்துச் சென்றார். அங்கே கண்ணாடிகளால் அலங்கரிக்கப்பட்ட அறை பார்ப்பதற்கு வைரம் போல ஜொலித்தது. உள்ளே பெரிய சோபாவில் பெண் ஒருத்தி சுருண்டு படுத்திருந்தாள். அவளை அரசு உற்று நோக்கினான். பச்சை நிற மாலை நேர உடையும் கழுத்தில் பச்சை ரூபி கல் பதிக்கப்பட்ட நகையும் அணிந்திருந்தாள். அவள் கண்களில் பயமும் சோகமும் கலந்திருந்தன. இவளுக்கு 20 முதல் 25 வயதுதான் இருக்கும். இறந்தவரோ பார்ப்பதற்கு வயதானவராக இருந்தார். அரசு மனதிற்குள் நினைத்தான். கோகுல் கரகரப்பான குரலில் கேட்டார், மேடம் டெலாக்ரோய், நடந்ததை நிதானமாகச் சொல்லுங்கள். டெலாக்ரோய் சிறு இடைவெளிக்கு பிறகு பேசத் தொடங்கினாள். இரவு 11:30 மணி இருக்கும். என் கணவர் ஹாலில் பதட்டத்துடன் இருந்தார். யாருக்காகவோ காத்திருந்தார். அந்த காத்திருப்பில் பயம் தெரிந்தது. அவள் நடுக்கத்துடன் கூறினாள். அப்போது தொலைவில் ஒரு நாயின் ஊளையிடும் சத்தம் கேட்டது. அது டெலாக்ரோயின் முகத்தில் திகிலை அதிகப்படுத்தியதை அரசு பார்த்தான். உடனே அரசு அவளை திடப்படுத்த, பயப்படாதீங்க, அது வெறும் நாய்தான் என்றான். டெலாக்ரோய் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பேசினாள். காலிங் பெல் ஒலித்தது. என் கணவர் கதவை திறந்தார். திறந்தவுடன், என்னை விட்டுவிடு என்று பதறியவாறு என் கணவர் வீட்டுக்குள் ஓடி வந்தார் என்று கூறி மீண்டும் அமைதியானாள். அடுத்து என்ன நடந்தது? அரசு ஆர்வமாக கேட்டான். அவள் சுற்றி முற்றும் பார்த்து நடுங்கும் குரல்களில் ஜின் என்றாள். அப்பொழுது ஒரு இடி முழக்கம் உண்டானது. அடுத்த பகுதியில் மர்மம் இன்னும் ஆழமடையும்.